வணக்கம் நண்பர்களே. குரு பயிற்சி தொடங்கிவிட்டதா? குரு பகவானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டதா? பொதுவாக குரு பயிற்சி என்றால் ராசி பலன்களை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் குருவின் அருள் கிடைக்க தொடங்கும் போது வாழ்க்கையில் சில முக்கியமான அறிகுறிகள் தோன்றும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அறிகுறிகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். குரு பகவான் அருள் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நின்று போன காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். நண்பர்களே, குருவின் அருள் கிடைக்க தொடங்கியதற்கான முதல் அறிகுறி, நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் திடீரென்று நகர ஆரம்பிக்கும். பல மாதங்களாக வேலை இல்லாமல் இருக்கலாம். பல வருடங்களாக திருமண பேச்சு தடைபட்டு இருக்கலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். வங்கி கடன், வீட்டுப்பதிவு, நீதிமன்ற வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடங்களை தோற்றுவித்திருக்கலாம். ஆனால் குருவின் பார்வை கிடைக்கும்போது எதிர்பாராத விதமாக நல்ல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு, இப்படி வாழ்க்கை மெதுவாக நகரத் தொடங்கும். முடியாது என்று நினைத்த காரியங்கள் கூட எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் குரு பகவானின் அருள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிப்பதுதான். எனவே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் வாழ்வில் வசந்தங்கள் வீச ஆரம்பிக்கும். அந்த அறிகுறியை வைத்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் அமைதியான சந்தோஷமான மனநிலை குடும்பத்தில் நிலவும். உங்களுக்கே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரியான மனிதர்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். இது இரண்டாவது அறிகுறி. நண்பர்களே, குரு பகவான் என்பது ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் காரகன். எனவே குருவின் அருள் கிடைக்கும் காலத்தில் சரியான மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலாம். ஒரு நல்ல ஆலோசகர் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தேடிய ஒரு வாய்ப்பை யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தலாம். சில நேரங்களில் ஒரு மனிதனின் ஒரு வார்த்தையே வாழ்க்கையை மாற்றிவிடும். தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். அந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் தென்பட ஆரம்பிக்கும். எனவே திடீரென்று நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்க ஆரம்பித்தால் அது குருவின் அருள் செயல்படுவதற்கான முக்கிய அறிகுறியாகும். ஏன்னா குரு பகவான் அருள் செயல்பட ஆரம்பித்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். இதை பார்த்தே உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் அறிகுறி தென்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த வசந்தம் கண்டிப்பாக வீசுதா இல்லையான்னு பாருங்கள். அடுத்து அறிகுறி 3, குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், அமைதி பிறக்கும். நண்பர்களே, பணம் இருந்தாலும் பண நிம்மதி இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். பண நிம்மதி இருக்கும், ஆனால் மன நிம்மதி இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, குருவின் அருள் கிடைக்கும் போது முதலில் கிடைப்பது மன அமைதி தான். யாராக இருக்கட்டும், என்னதான் காசு இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற முடியும். காசு பணம் இருக்குது, ஆனால் சரியான நிம்மதி இல்லைன்னா தேவையற்ற பயம்தான் அதிகமாகும். எதிர்காலத்தை நினைத்து ஏற்படும் கவலை குறையும். குரு அருள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சுன்னா மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற உணர்வு தோன்ற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை, கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். மன அழுத்தம் குறைந்து ஆனந்தமான மனநிலை உருவாகும். இந்த மன அமைதியே குருவின் அருளுக்கான மிகப்பெரிய அடையாளமாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எனவே குடும்பத்தில் அமைதி அதிகரித்து சந்தோஷம் அதிகரித்தாலே உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சூழல் உங்களுக்கு வாழ்க்கையில் அறிகுறியாக தென்படும். அந்த காலகட்டத்தில் குடும்பம் எல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு பாருங்கள். இது 3வது அறிகுறி. அடுத்து 4வது அறிகுறி என்னன்னு கேட்டால், பண வரவு அதிகரிக்கும், மகிழ்ச்சி, நம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும். பணம் அப்படிங்கிறது குரு தான். அப்போ குரு பகவான் செல்வத்திற்கும் செல்வ வளத்திற்கும் கிரதமாக கருதப்படுகிறார். குருவின் அருள் கிடைக்கும் போது பணம் நேரடியாக வந்து கொட்டாது, ஆனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். யாராவது நேரில் வந்து பெட்டியில் பணத்தை போட்டு மொத்தமாக கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் குரு அருள் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதன் மூலயமா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்தால் அந்த பெண்டிங் அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இடம் வாங்குறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது, நீங்கள் எப்பயோ போட்டு வச்ச பணம் உங்களுக்கு மெச்சூர் ஆகி திரும்ப கையில் கிடைக்கிறது, இதெல்லாம் குடும்பத்தின் பொருளாதார நிலை உங்களுக்கு உயர்வதற்கான ஒரு அறிகுறி. காரணம் என்னென்னா குரு அருள் உங்களுக்கு இருப்பதால் தான். இது போன்ற மாற்றங்கள் தோன்றினால் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கியிருக்கார் அப்படின்னு நினச்சிக்கங்க. எனவே குடும்பத்தில் மன நிம்மதி, பணம் அதிகமாக கிடைக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தாலே குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இது உண்மையிலேயே மிகவும் சிறப்பான அறிகுறி தான். இந்த அமைப்பு இருந்தால் சூப்பரான ஜாதகம். அடுத்து அறிகுறி 5, செல்வ வளம், பண வரவு அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டங்கள்லாம் அதிகரிக்கும். குரு பகவான் என்பது ஞானத்தின் அடையாளம். ஆனால் குருவின் அருள் இயல்பாக கிடைக்கும்போது ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். நீங்கள் பொருள் மீது பற்றே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொருள் வரக்கூடிய சூழல் உருவாகும். கோயிலுக்கு போகலாங்கிற எண்ணம் தோணும். நீங்கள் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். திடீரென்று சுலோகங்கள் கேட்கணும், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், நல்ல செயல்களை ஈடுபட வேணும் அப்படிங்கிற மன நிம்மதி உங்களுக்கு இருக்கும், மற்றவர்களுக்கு உதவ வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். இந்த எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கையை தரும். அப்போ இந்த எண்ணங்களே உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கி பணவரவை உங்களுக்கு அதிகமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்குமே கிடைக்காது. நல்ல அறிவு, மன நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே குரு அருள் இருந்தால் தான் கிடைக்கும். எனவே உங்கள் ஜாதகத்தில் குரு அருள் விளையாட ஆரம்பித்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், பணவரவு பெருகும், செல்வ ஆற்றல் அதிகரிக்கும். மொத்தத்தில் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு ஆனந்தமயமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்க மாட்டோமாங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக தோணும். வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா குரு அருள் இருக்கும்போது இந்த சூழல் உங்களுக்கு மிக நன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும். குடும்பம், அமைதி, ஒற்றுமை சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும்.